ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கோமால இருக்க ஹீரோக்கு வந்து ஹீரோயின அவங்க ஃபேமிலியே கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. 2 பேரோட சொத்தும் வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர ஒருத்தர் வந்து மீட் பண்ணாங்களா? அவங்களுக்குள்ள எப்படி வந்து லவ் வந்தது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இது ரொம்பவும் சின்ன படமே தான். படத்த பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட பேர் வந்து லீ. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருந்திருக்கான். அந்த கம்பெனிலேயே வந்து இன்னொரு பார்ட்னர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. இவங்க 2 பேரோட ஷேருமே வந்துட்டு வெளியில போக கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோவோட தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை அவராவே வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எப்படி இருந்தாலும் ஹீரோ வர போறது இல்லைன்னு அவளுக்கே தெரியும். அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க ரூம்குள்ள சில பொறுக்கி பசங்க எல்லாம் உள்ள வராங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸா. இவனுங்கெல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, ஏமா நீ தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியா இல்ல தெரியாம கல்யாணம் பண்ணினானேன்னு தெரியல. கோமால இருக்கவனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன யூஸ் ஆக போகுது? உனக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்க போகுது? அதனால உன் மேல இறக்கப்பட்டு நாங்களே வந்து உன்னை சந்தோஷப்படுத்தலாம் நீங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிறானுங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வருது. மரியாதையா ரூமை விட்டு எல்லாரும் வெளியில போங்க, தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு கத்துறா. கட்ட மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க உன் புருஷனும் வரப்போறது கிடையாது. மாத்திரையை போட்டு நைட்டு அவர் தூங்கியிருப்பாரு தாத்தா. அவரும் வந்து உன்னை காப்பாற்ற போறது கிடையாது. ஸோ உன்னை காப்பாற்ற யாரும் வர போறது இல்லை. அதனால நீ வந்து எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ண அப்படின்னா உனக்கும் நல்லது. இனிமே டெய்லி வந்து நைட்ல நாங்களே உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா ஹீரோயின் வந்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி அவனுங்களுக்கு தெரியல. அவனோட கையையே பிடிச்சி ஹீரோயின் நறுக்குன்னு கடிச்சு விட்டுறா. இதெல்லாம் செட் ஆகாது, அதை எடுங்கடா அதை அப்படின்னு சொல்லி ஒயின்ல ஹீரோயினுக்கு ட்ரக் கலந்து ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துட்றானுங்க. பண்றதெல்லாம் மட்டும் இல்லாம அதை வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. யாரோ வந்து இதை சொல்லி தான் பண்றீங்க, அது யாரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு வந்து என்ன பாவம் நினைச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதறா. என்ன கதறினாலும் உன்னை நான் விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு யாரோ வந்து இவன் மண்டையிலே பாட்டில கொண்டு அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு மோனு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மரியாதையா வந்துட்டு இங்க இருந்து ரூமை விட்டு எல்லாரும் வெளியில போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா எவனுமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு கத்துறான். என்னையே வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கத்துறானுங்களா. அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் லீயோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல என்னை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களா இப்ப வெளியில போல அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். எல்லாரும் மோவை அடிக்கிறதுக்காக வராங்களா. அப்ப வந்து மோ கூட அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்திருக்கான். அவன் நல்லா பீம்பாய் மாதிரி இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா இவங்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். மரியாதையா எல்லாரும் முட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப கரெக்டா ஹீரோயின் என்ன பண்றான்னா, தயவு செஞ்சு நான் காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட வரலான்னு பாக்குறாளா. ஆனா அப்பவும் இவன் விட மாட்டான். அவளை பிடிச்சி வச்சுக்கிறான். மரியாதையா லீயோட ஒய்ஃப் மேல இருந்து கையை எடு, அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரே அதிரி புதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால இவ வந்துட்டு ஒரு மாதிரியா வித்தியாசமா பிஹேவ் பண்றாளா. அப்பதான் ஹீரோ கேட்குறான், என்னடா பண்ணி தொலைச்சிங்க இவள அப்படின்னு கேட்கும் போது, ஆமா ஆமா ஒன்றும் இல்லை சரியாயிடுவா கொஞ்ச நேரத்தில், அவளுக்கு ட்ரக் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். லீயோட ஒய்ஃப் மேலேயே கை வச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா, அதுக்காகவே வந்து நீங்கள் யாரும் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க போகிறது கிடையாது, உங்கள் எல்லாரோட நாக்கையும் அறுத்து நான் நாடு கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா உடனே வந்து கத்தியையும் எடுக்கிறான். ஹீரோயினை கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா டாக்டர் சீக்கிரமே வந்துருவாரு, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்னால முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து கதறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவளே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அவனும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுறான். ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தப்பா நினைக்காதீங்க, உண்மையாவே பாத்தீங்கன்னா
பாவம் எப்படியாவது மருத்துவ முத்தம் கொடுத்தாவது ஹீரோயினை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றா. புரியுதுங்களா உங்களுக்கு? அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போதே அவளுக்கு செம ஷாக்கு. ஐயோ நைட்டு என்னடா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு கரெக்டா யோசனை வந்துடுது, இவ தான் ஸ்டார்டிங் எல்லாமே பண்ணிருக்கான்றது. அதனால அவ வந்துட்டு என்ன நினைக்கிறா அப்படின்னா, இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்துல நம்ம மருமகளா இருக்கக்கூடாது, தாத்தா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும், இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. சரி நம்ம ஹீரோ எழுந்துக்கிறதுக்குள்ள அவன் கண்ணில் படாம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பும் ஆயிடுறா. வேக வேகமா போகும்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கரெக்டா ரூம்குள்ள வரான். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இப்பதான் ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்த்த உடனே அலறி அடிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோவும் எழுந்து இப்பதான் ரெடி ஆகுறான். அப்ப வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ன கேக்குறான் அப்படின்னா, சார் நான் வந்து மேடம் பார்த்தேன், மேடம் வந்து காலங்காத்தால வெளியில போனாங்க உங்க ரூமை விட்டு, உண்மையாவே நேற்று நைட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்களா? நீங்க வந்து ஏன் இன்னமும் அவங்க கிட்ட நீங்க தான் லீன்னு சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா கண்ணை முழிச்சது யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு இருந்திருக்கேன். இவ்வளோ நாளும் இந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாமே செட் ஆகி வந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்லாம அவளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நேற்று வெளியில வந்தேன். அவகிட்ட உடனே எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு புரியல. சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். இது இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு பின்னாடியும் கண்டிப்பா யாருன்னா இருப்பாங்க, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அதை நீ விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட் கிட்ட. அதே நேரத்துக்கு அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க 2 வருஷமா தேடிக்கிட்டு இருந்த எல்லா எவிடன்ஸும் இப்ப கிடைச்சிடுச்சு, நீங்க ஃபைனலா வந்து இப்ப நீங்க நல்லபடியா இருக்கீங்க அப்படின்றத உலகத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை இந்த நிலைமைக்கு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தாத்தாவை பாக்குறதுக்காக போறா. இவர் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உண்மையா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் தான் வந்து உன்னை ஒழுங்கா பார்த்துக்க தவறிட்டேன், என்னோட பேரன் இருக்கிற நிலைமையில நான் வந்து உன்னை காப்பாற்றி இருந்திருக்கணும், ஆனா நான் தான் அதுல இருந்து தவறிட்டேன். ஆனா நீ தயவு செஞ்சு எதை பத்தியும் கவலைப்படாத, என்னவா இருந்தாலும் சரி நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தாத்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நைட்டு வேற ஒருத்தர் கூட நான் இருந்துட்டேன், உங்களோட குடும்பத்துக்கே இது அசிங்கம், அதனால கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் உங்களோட பேரனுக்கு பொண்டாட்டியா வாழ முடியாது, அப்போ என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதனால நான் வந்து இந்த கல்யாணத்துல இருந்து விலகி போயிடுறேன், நீங்க தான் வந்து இதுக்கு ஒத்துக்கணும், தயவு செஞ்சு என் மனசாட்சிக்காக இதை சம்மதிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்ப தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, நீ வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், ஏன் அப்படின்னா என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னை பாதுகாக்க தவறிட்டோம், இதுல வந்து உன்னோட ஷேர் மட்டும் இல்லாம என்னோட ஷேர் 5% எக்ஸ்ட்ரா இதுல நான் உனக்காக எழுதி வச்சிருக்கேன், இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது தாத்தா, எனக்கு நீங்க ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்து இங்க இருந்து போக விட்டுட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜர்க்காயிடுது. காலையில வந்து தூக்கத்துல இருந்து எழுந்த உடனேயே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட என்னை கண்டுக்காம நீ பாட்டு அங்க இருந்து போயிட்ட, ஆனா உண்மை என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா, நல்லா யோசித்து பாரு, நீ தான் வந்து என்னை ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றா. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, உண்மையாவே வந்து உனக்கு என் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்றேன்னு நினைச்சேன், அது உண்மைதானா இன்னமும், ஆனா நீ வந்துட்டு நீ பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு செமையா அசிங்கமா இருக்கு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து போறாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த வர்ஜின் பையனோட சாபம் உன்னை சும்மாவே விடாது, இவ்வளவு நாளும் நான் வந்துட்டு அவ்வளவு சேஃபா இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே ஹீரோயினுக்கு ஐயோ என் மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லி வாயை போத்துறா. டே எதுக்குடா இப்படி அசிங்கப்படுத்துற, எனக்கும் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீயும் அப்படிதானா அப்படின்னு கேட்குறான். சரி சரி தயவு செஞ்சு கத்தாத, நடந்த எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் மறந்துடுவோம், இது தப்பா நடந்துடுச்சே அப்படின்னு சொல்றா. நீ தான் எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திட்டுல, நம்ம 2 பேரும் ஏன் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு, எனக்கு இப்போதைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அடுத்து நான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிப்பானே தெரியல, நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, உண்மையாவே நீ வந்துட்டு நேற்று நைட்டு என்னை காப்பாத்திருக்க, எனக்கு
பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக வந்து இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு காசை கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோவோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அடி பாவி என்னவோ கரகாட்டம் ஆடுற பொண்ணு மாதிரி என்னோட ஜாக்கெட்ல இப்படி காசை சொருவிட்டு போறியேடி அப்படின்னு நெஞ்சிலேயே அடிச்சுக்கிறான். மகளே இருடி, நான் வந்து உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட மாட்டுற அப்படின்னு சொல்றான். இப்ப இன்னும் 2 கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட 2வது பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியோட பொண்ணு. இவங்க தான் நைட்டு ஹீரோயினை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி இவளோட அதாவது பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, இன்னும் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுன்ற பிளான் இருந்திருக்கு. ஆனா ஹீரோ அதை எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டான் இல்லையா. பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் இதுவும் நல்லதுக்கு தான். எப்படியோ ஒரு விதத்துல அவ எவனோ ஒருத்தன் கூட தான் நேற்று நைட்டு இருந்திருக்கா. இதை வச்சாவது கன்ஃபார்மா நம்ம அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திடலாம். இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படியாவது அந்த 2வது பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துடணும் அப்படின்னு அம்மா கறி பிளான் பண்றா. இவளோட பேர் வந்து சூ. இவ தான் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆஃப் சிஸ்டர். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவனும் இவளும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் ஆனா தாத்தா வந்து இந்த கல்யாணத்துக்கு இன்னும் ஒத்துக்காம இருக்காரு. நம்ம ஹீரோயினோட தங்கச்ச வந்து தாத்தாக்கு பிடிக்கல பெருசா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இவங்க 2 பேரையும் ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அப்பதான் ஹீரோயினோட சித்திக்காரு என்ன சொல்றா அப்படின்னா, இதை பாரு, நீ தான் வந்து தாத்தாவை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நீ அதை பண்ண அப்படின்னா நாங்கள் உன்னை விட்டுடுவோம், இல்லைன்னா வந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம். நேற்று நைட்டு நீ வந்து உன் புருஷனை விட்டுட்டு வேற எவன் கூடிய தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண, அது எல்லாத்துக்குமே ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அதனால நாங்கள் வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்துவோம். புருஷன் கோமால இருக்கிறதுனால வேற எவன் கூடிய இவ சுத்திக்கிட்டு இருக்கா, வேற ஏதோ ஒரு கள்ள புருஷனை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உன்னை இந்த ஊர் பூராவும் அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா இவளை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாளா. உடனே ஹீரோயினை வந்து போட்டு அடிச்சு தள்ளி விட ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா இல்லாம அம்மாவும் பொண்ணு மாறி மாறி நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு அவனும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா இவளுங்க என்ன பண்றாளுங்கன்னா, ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாளுங்க. ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். இவங்களுக்கும் நம்ம ஹீரோ யாரு அப்படின்றது தெரியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உன்னோட கள்ள புருஷனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா, என்னதான் உன் புருஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்தாலும் இந்த மாதிரி இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுப்ப வெக்கமே இல்லாம அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க. அப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா, நேத்து நடந்த விஷயத்துக்காக நானே கேவலப்படுறேன், நானே இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. ஒழுங்கா நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது என்னோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப சிம்பிளா சொல்றான், உன்னால இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்றான். நான் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நீ வந்துட்டு நைட்டு அனுப்பின பத்தியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் அவங்க எல்லாரும் யார் யாரு, அவங்க இதை எல்லாத்தையும் நீ சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு. அதனால நீ வந்து இந்த மாதிரி விஷயத்துல இன்னும் தலையிட்ட அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது இவளுங்க 2 பேருமே இன்னும் திமிரா பேசிக்கிட்டு இருக்காளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே என்ன பண்றான் அப்படின்னா, செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்றான். நேத்து வந்துட்டு 4-5 பேரை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த இல்லையா, நாக்க கட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னைக்கு 2 பேரை சேர்க்கணும், மறக்காம சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான். அப்பதான் தாத்தா அந்த இடத்துக்கு வராரு. தாத்தா வந்த உடனேயே வந்து இவங்க மேல செம்மையா கோவப்படுறாரு. எனக்கு வந்துட்டு நீங்க 2 பேரும் பண்ற எல்லா விஷயமும் தெரியும், எந்த ஒரு நாளும் கண்டிப்பா உன் பொண்ணை என்னோட வீட்டுக்கு மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க, இது எல்லாமே எங்களோட தப்பு தான். ஆனா இவளும் சரி உங்களோட 2வது பேரனும் சரி 2 பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட மருமகனை கூட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இவ எவன் கூடயும் சேர்ந்து தப்பான உறவுல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சூ என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா தாத்தா நான் கூட பார்த்தேன், இல்ல இல்ல நான் வந்து ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கேன், இவங்க 2 பேரும் தப்பான உறவுல இருக்காங்கன்றதுக்கு அப்படின்னு சொல்றா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே, நீதானே இதெல்லாம் செட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது உடனே அவ என்ன சொல்லிடுறான்னா, இல்ல இல்ல இது எல்லாத்தையும் எங்க அம்மா தான் பண்ணாங்க, எங்க அம்மா தான் வந்துட்டு இவளை மாட்டி விடணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணாங்க, மற்றபடி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னாலும் எங்க அம்மாக்கு தான் கொடுக்கணும், எனக்கு வந்து உங்க பேரனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா, ஒரேடியா உங்க பொண்ணு உங்களை அப்படியே அந்தரத்துல இருந்து கீழே போட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறாங்க. நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் உனக்கு நான் துணை போனேன் பத்தியா, அதனாலதான்
தான் வந்து நீ என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அறையிறாங்க. அதை பண்ணிட்டா அப்பவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு தப்பு தான் பண்ணிட்டா, ஆனா அவ வந்து உங்களோட பேரனை லவ் பண்றா, தயவு செஞ்சு அவளை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா வாயே திறக்க மாட்டாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிக்கிறாங்க. நீ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துடு, எப்படியாவது உன்னோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல புனிதர்லாம் கிடையாது தாத்தா, இவங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க, எனக்கு இவங்களை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நான் என்னமா இவங்களை பண்ண போறேன், அவங்க சம்மந்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கு பதில் நம்ம வந்து அவங்களை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அவ தண்ணியில விழுந்ததுனால ஃபுல்லா ஹீரோ ஆயிட்டா இல்லையா, அதனால அவன் தலையெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாமல் இங்கேயே இருக்க, நீ என்ன சொன்னாலுமே தாத்தாவும் கேட்குறாரு, நீ யாரு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு இவன் சொல்லலான்னு வரான், நான் தான் லீ அப்படின்னு. ஆனால் தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனும் என்னோட பேரன் தாம்மா, நான் அவனை தத்தை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கே செம்ம ஷாக்கு. ஐயோ கிளவா என்னையா சடனாக இப்படி சொல்லிட்டேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. உன்னோட புருஷன் கோமாக்கு போனதுலேருந்து இவன் தான் வந்து இந்த வீட்டில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கான், நீயும் இவனும் கூட வந்துட்டு சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னும் போது ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அடப்பாவி, புருஷனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேற சொன்னீங்கன்னா அவ எப்படி நம்ம குடும்பத்தை கேவலமா நினைப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் தாத்தா என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. ஐயோ அப்படி நான் சொல்லலம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருந்தீங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல வந்தேன், நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, சரி ஓகே, நான் வந்து உனக்கு இத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேன், உன்னை காப்பாத்திருக்கேன், நீ எனக்கு என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ என்கிட்ட 3 ஃபேவர் கேட்கலாம், அது என்னவா இருந்தாலும் உனக்கு நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒழுக்கமா கேட்டீங்கன்னா தான் செய்வேன் அப்படின்னும் போது ஹீரோ கேக்குறான், நீ என்ன அலாவுதீன் லேம்பா என்ன, என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேக்குறான். அப்பனா எனக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் வேணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்றானா. ஹீரோயின் வந்து நறுக்குன்னு பிடிச்சி கிள்ளி விட்டுடுறா. நான் அப்பவே சொன்னேனா இல்லையா, ஒழுக்கமா என்கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும்தான் நான் செய்வேன், இந்த மாதிரி கன்றாவி பிடிச்ச விஷயத்தெல்லாம் கேட்டீங்கன்னா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி சும்மா விளையாடுன, இப்போ சீரியஸாவே சொல்றேன், என்னோட கம்பெனில வந்து ஒரு டிசைனர் தேவைப்படுது, நீ டிசைனிங் படிச்சியாமே, நாளையில இருந்து வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்பதான் நம்ம ஹீரோவோட தம்பியை காட்டுறாங்க. இவனுமே வந்து ஹீரோக்கு ஆஃப் பிரதர் தான், அதாவது வந்து நம்ம ஹீரோவோட அப்பா இல்லீகல் கனெக்ஷன்ல தான் வந்து இவனை பெத்தெடுத்திருக்காரு. இவன் வந்து கரெக்டா வீட்டுக்கு வர நேரத்துக்கு தான் அவனோட லவ்வரையும் அவங்க அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட சித்தியும் சித்தி பொண்ணையும் 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு வெளியில வராங்க. இவனை பார்த்த உடனே ஹனி என்னோட நிலைமைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கதறா. உடனே அவனும் டென்ஷன் ஆயிடுறான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியும் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அப்பயும் தான் பண்ணாங்க, யாருமே நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியில அந்த டைமுக்கு வரும்போது இதோ இவளும் இவ கூட இருந்த ஒரு வேலைக்காரனும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க, இவளுக்கு தான் வந்து தப்பான அஃபேர் இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீயும் நான் லவ் பண்ற அப்படின்னு சொன்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேர்கிட்டயும் அவ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவளை பிடிச்சி அடிங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் பதறி போய் என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். அப்ப வந்துட்டு நம்ம முன்ன என்ன சொல்றான் அப்படின்னா, அண்ணா நீ எப்ப கோமால இருந்து எழுந்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அப்படியே ஷாக்கா நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காளா. ஹீரோ வந்துட்டு சைலண்டா இருக்கான். நான் என்ன பத்தின விஷயம் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்ட்டு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, இவ யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தங்கச்ச கேட்கும் போது இவன் அப்படியே ஐயோ இல்லவே இல்லை, இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிய வந்து டார்ச்சர் பண்ணிருக்கா, நைட் எல்லாமும் டார்ச்சர் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீங்க என்ன இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க தாராளமா, நான் வந்து அதுல நடுவுல தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது, இவன் எப்ப கோமால இருந்து எழுந்தான், நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் செம்மையா யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு செம்ம கோவமா கேக்குறா, நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் லீயா, எதனால என்கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும் தாத்தாவும் அப்படின்னு கேக்குறா. இப்போ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, சேச்சா நான் வந்துட்டு நான் லீலாம் கிடையாது, நான் மோ மட்டும்தான், அதாவது என்னை தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க,
சின்ன பையன் இருக்கான் இல்லையா நம்ம நின்று அவன் ஏதோ வந்து போய் சொல்றான், அந்த பொண்ணை கட் பண்ணி விடுறதுக்காக சொல்றான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானும் அவன் கூடயே சேர்ந்து அவனுக்கு ஏத்த மாதிரி நடிச்சேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றானா. ஹீரோயினும் அதை நம்பிடுறா. இது சரியான மக்கா இருக்கும் போல, நான் என்ன போய் சொன்னாலும் நம்புதே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறா. அதே நேரத்துக்கு கரெக்டா தம்பிக்காரனுமே ஆஃபீஸ்க்கு வரான். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, லீ அண்ணா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது லீ அண்ணாவா, இப்பவும் நீ நடிச்சுக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு கேட்கறா. என்ன கேட்குறீங்கன்னே புரியல, நான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்றான். நேத்து என் தங்கச்சி கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கும் நீ அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் தானே அவரை லீன்னு சொன்னேன், இப்ப எதுக்காக மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இவனுக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது, ஏதோ சம்திங் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆமாமா உண்மைதான், எங்க அண்ணாவை நீங்க இன்னும் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்கும் போது, இல்லை அப்படின்னு சொல்றான். வாங்கல நான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு உடனே இவளுக்குமே சந்தோஷமாயிடுது. ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்போதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சார் சிசிடிவி கேமராவில் பார்த்தேன், ஹீரோயின் உள்ளே வரும்போதே வந்து உங்கள் தம்பி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு பார்ட்டி இருக்குது, இந்த பார்ட்டியை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோக்கு இவன் எந்த அளவுக்கு தேவைப்படுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். இங்கே வந்துட்டு பொண்ணுங்களெல்லாம் விட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்த வைக்கிறான். அவன் கண்டுக்காத மாதிரி ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளுங்க என்ன சொல்றாளுங்க அப்படின்னா, காசுக்காக வந்துட்டு கோமால இருக்க ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் கூட வந்துட்டு உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னு உடனே அங்கேயே வேற ஒருத்தனையும் செட் பண்ணிக்கிட்ட, நீ வந்து கேவலமானவ, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்க்கெல்லாம் நீ வர அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவன் மேல ஒயினெல்லாம் ஊத்துறாளுங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். பொம்பளை மேல கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவனை போட்டு உழுக்குன்னு உழுக்கி எடுத்தான் நான் ஹீரோ. தம்பிக்காரன் இப்பதான் என்ன பண்றான் அப்படின்னு இவனுக்கு நடந்த எல்லாமே இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி, மோ பிரதர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது, இவன் நம்மள வந்து வேணும்னே தான் இதெல்லாம் பண்றான்னு. இந்த பாரு, நான் உன்னை வார்ன் பண்றேன், என்னோட விஷயத்துல நீ நிறைய தலையிடாம இருந்த அப்படின்னா அது உனக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் இப்படியா பழகணும், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா பழகணும், லீ அண்ணா இல்லை அப்படின்னா கூட நீங்க தானே எனக்கு அண்ணன் மாதிரி இருந்து என்ன பாத்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏக்காச்சக்கத்துக்கு ஓவரா ஓட்டுன்னு ஓடுறான் ஹீரோவை. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மறைச்சே பேசுற மாதிரி இருக்கே, எதுனா இருக்கா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானும் இவனும் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த டைமுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கன்ஃபார்மாவே தெரிஞ்சிடுச்சு இவ தான் வந்து இவனோட வீக்னஸ், இதுக்கப்புறம் இவளை வச்சுதான் இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த, அதுவும் இவன் கூட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பேசுறீங்க நீங்க, உங்ககிட்ட எதுக்காக நான் சொல்லணும், இது என்னோட பர்சனல் விஷயம், அது மட்டும் இல்லாம அவன் வந்து என் புருஷனோட சொந்த தம்பி, அவன் கூட நான் போகக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க, நீங்க யாரு எனக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ உடனே, நான் யாரா, நான் வந்து அப்படின்னு சொல்றான். ஆனா அவனால சொல்ல முடியாம, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உன்னை வச்சு செய்யறேன் நான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இது பாரு, நான் யாரு அப்படின்னு இப்படி எல்லாம் இனிமே பேசாத, நீ வந்து அந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ ஏன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே உஷாரா ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வரானா, பாலான்னு ஒண்ணு வைக்கிறா, போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆஃபீஸ்க்கு கூட போகாம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஆமா, நீ ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல நேரம் ஆஃபீஸ்க்கு வராம வேற எங்கன்னா போயிடுவேன், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி உன்னை ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போலான்னு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, கார்ல வந்து நிக்கிறான். அண்ணி நேத்து தான் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்காவது நம்ம போய் அண்ணாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் கண்டிப்பா நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கார்ல போய் ஏறுறாளா. நம்ம ஹீரோக்கு கடுப்பாவது, இந்த எடுபட்டமாவும் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு கடுப்பாகுறான். இவன் அவளை ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி பெட்ல ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோக்கு பதிலா. ஐயோ, இவன் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனுக்கு எரிச்சல் ஆயிடுது. ஹீரோ போய் வேணும்னே நடுவுல நினைக்கிறானா. நம்ம ஹீரோயின் நவரு, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக நீ அவரை பார்க்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்றான். நீ நவருன்னு தள்ளி பாக்குறான், அவன் நவரவே மாட்டான், பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறா.
போய் பார்த்தா ஹீரோவோட சைஸுக்கு கொஞ்சமும் ஒத்தே போகாத மாதிரி அர்ஜென்ட்ல ஒரு சைஸா இருக்கிறவரை கூட்டின்னு வந்து படுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே செக்ரட்டரி ஒரு முறைக்கிறான், ஏண்டா எங்கயாச்சும் நான் தான் இவரு அப்படின்னு சொன்னா நம்புவாங்களாடா, ஏண்டா நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு பாக்குறான். எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துடுது. உடனே ஹீரோ பாரு, இவன் மூஞ்சும் அவன் மூஞ்சும் ஒரே மூஞ்சி மாதிரி இல்ல, இவன் குண்டா இருந்தானே அப்படியே அவங்க அண்ணனை மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். சும்மா இல்லாம தம்பிக்காரன் என்ன பண்றான்னா காலை பிடிச்சி திருக்குறான். உடனே ஹீரோ, டே இப்ப எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னை கோத்து விடுறதுதான் அப்படின்னு சொல்றான். அவரால் வலி தாங்க முடியாம அவரு சிரிச்சபடியா கோமால இருந்து நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார்றாரு. ஹீரோ, அடே செக்ரட்டரி எவ்வளவு காசு கொடுத்துடா இவனை நடிக்க கொண்டு வந்து, ரொம்ப கேவலமா இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா டாக்டர் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையும் வெளியில அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், எப்படியோ உன்னோட புருஷனை பார்த்துட்ட, என்ன நினைக்கிற உன் புருஷனை பத்தி அப்படின்னு கேட்கும் போது, அவர் கருப்போ வெள்ளையோ இல்ல குண்டோ ஒல்லியோ, நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ, அதெல்லாம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு காரணமும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா அவருக்கு ஏத்த ஆள் நான் கிடையாது, நான் அவருக்கு உண்மையா இல்ல, அதனால இந்த கல்யாணம் நிறுத்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்றா. ஆனா அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், அது முடியாம போயிடுச்சு, நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து அதை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இன்னொரு நாளா, வேணாமா நானே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ. இப்பதான் தம்பிக்காரன் வந்துட்டு அண்ணனை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு கோமால இருந்து எழுந்துட்டான். மொத்தமா இவ்வளவு நாளும் ஒளிஞ்சிருந்து உங்களை பத்தின டீட்டெயில்ஸை தான் கலெக்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது, இவன் கதையை முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா என்னால சர்வே பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்கள் வந்துட்டு ஆபீஸ்க்கு இன்னைக்குதான் வந்திருக்கா இல்லையா, மேனேஜர் ஒருத்தி இருக்கா, அவ ஹீரோயினை பிடிச்சி செம்ம திட்டுறா. முதல் நாள் ஆபீஸ்க்கே வரல, 2வது நாள் வந்துட்டு இவ்வளவு லேட்டா வந்திருக்க, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர, உனக்கு வேலைக்கு வர முடியல அப்படின்னா வீட்லயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றா. என்னோட பர்சனல் மேட்டர்னால தான் வந்துட்டு என்னால வர முடியாம போச்சு, என்ன ஃபயர் பண்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னைய எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. கரெக்டா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்து அவளை தடுத்துறான். 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கும் போது வந்துட்டு யாராலன்னா தடுக்க முடியுமா என்ன, அவளை பிடிச்சி ஒரு தள்ளிடுறா. மரியாதையா வெளியில நில்லுடா, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறா. இவளுமே வந்துட்டு இந்த கம்பெனில ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரோட பொண்ணு. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, பாஸ் என்னால வந்துட்டு மேடத்தை காப்பாற்றவே முடியல, தயவு செஞ்சு நீங்க வாங்க, ஏன் அப்படின்னா அவங்க இன்னொரு மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். டே, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய உன்னால பாத்துக்க முடியலையாடா, எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிக்கணுமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்குள்ள இவங்களோட சண்டை முத்தி போயிடுது, கிட்டத்தட்ட குடுமி புடி சண்டை ரேஞ்சுக்கு ஆயிடுது. பிடிச்சி ஒரு தள்ளுறா ஹீரோ. இன்னும் கரெக்டா ஹீரோ வந்து அந்த டைமுக்கு தாங்கி பிடிச்சிக்கிறான். இத பாரு, நீ இங்க ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா கூட இருக்கலாம், அதுக்காக வந்து நீ இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் புள்ளி பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, உனக்கு அதுக்கான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நீங்க என்னையே வந்து இவளுக்காக எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மரியாதையை கையை தொடுற வேலைலாம் வச்சுக்காதே, எனக்கு செம்ம ஆத்திரம் வந்துடும் பாத்துக்க அப்படின்னு சொல்றான். மனசுக்குள்ள இவ வேற எங்க லீவ்னு சொல்லி கூப்பிட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பதற ஆரம்பிச்சிடறா. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 2 பேரையும் பிரிச்சு வச்சிடறான். ஹீரோயினை வந்துட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வந்திருக்க இல்லையா, அதனால உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு கிஃப்டை கொடுக்குறான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ரீசனுக்காக தான் இங்க வேலைக்கு நான் வந்தேன், மற்றபடி இந்த மாதிரி கிஃப்ட் தர்றது, என்கிட்ட வழியுறது, என்கிட்ட க்ளோஸா மூவ் பண்றது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். உன்னை போக விடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னும் போது, மரியாதையே என்னை விடு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி தான், உனக்கு வெக்கமா இல்லையா இந்த மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா நான் விட மாட்டேன், உன் புருஷன் கூட நீ இருந்தியா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கூட நீ இருந்திருக்க அப்படின்னு சொல்றான். உனக்கு இதெல்லாம் பேச வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கிறா ஹீரோயின். என்னோட 2வது விஷயம் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், என்னோட பர்த்டே நாளைக்கு நீ வந்து என் பர்த்டேல என் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்காக நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு வெக்கமாவே இல்லையா, நீ போய் உன் பொண்டாட்டி கூட இருறா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு அந்த பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்றான். ஓ, அதனாலதான் நீ வந்து கோவமா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மனசுக்குள்ள வந்துட்டு தெரியுது. வேகமா அங்க இருந்து ஹீரோயின் போயிடுறாளா. இவன் மனசுக்குள்ள, ஐயோ ஒரு தெரியாம பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டு இவளுக்கு எப்படி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க போறோம் அப்படின்னு பயமா இருக்கு. ஹீரோயினை ஹீரோ கேட்டுக்கிட்டா மாதிரி வந்து அவனோட பர்த்டேக்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் வரா. அவனுக்காக வந்து கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருக்கா.
ஹீரோ என்ன சொல்லி ஏமாத்துறேன் அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஊத்தி கொடுத்து இவங்க 2 பேருமே பயங்கரமா குடிச்சிடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு ரொம்ப போதை ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை தனியா அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் அப்படியே தூக்கிக்கிறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறா, பார்த்தா வேற ஒருத்தன் வீட்டுல இருக்கா. ஐயோ, எந்த வீடு இது, என்னன்னு தெரியலையே, நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கே அப்படின்னு பதறி போயிடுறா. ரொம்ப கற்பனை எல்லாம் நீயே பண்ணிக்காத, ஜஸ்ட் வந்துட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தூங்க தான் வச்சேன், நானும் உன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடல, இங்க இருக்க வேலைக்காரங்க தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க, மத்தபடி நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கழுவி கழுவி ஊத்தாத அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து ஒரு gift வாங்கிட்டு வந்தா இல்லையா, அதை பார்த்து ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே பட்டம் பூச்செல்லாம் பறக்குது அவனுக்கு. அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எவ்வளவு அளவுக்கு நீ வந்து உன்னோட பொண்டாட்டியை எங்க கிட்ட இருந்து காப்பாத்துவ, இன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி ஹீரோ போறான். அப்ப பார்த்தாதான் தெரியுது, நம்ம சித்தியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கத்தி எடுத்துட்டு வேக வேகமா ஓடி வர. அவ்வளவுதான், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்கன்னு கொலவெறியில இருக்கா இல்லையா. நம்ம ஹீரோயினை குத்துறதுக்காக வர நம்ம ஹீரோ வந்து அந்த குத்த வாங்கிடுறான் அவனோட முதுகுல. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்றாங்க, பரவாயில்ல, அவரோட எலும்புக்கெல்லாம் எதுவும் அடிபடல, அதனால அவர் சீக்கிரமே குணமாயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக போனா அவன் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். நான் வந்து உனக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்பவும் நான் தள்ளி அப்படின்னு சொல்லாம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து பயங்கரமா உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுது. நீயும் கல்யாணம் ஆனவன், நானும் கல்யாணம் ஆனவன், என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள குழம்பிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன் என் தம்பிக்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் தாத்தாவும் வாராங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இவங்க ஷேரை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தேவை, அதை தேடி எடு அப்படின்னு சொல்லி இவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வரான். இவன் எப்படிதான் பண்ணுவான்றது எல்லாருக்குமே வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ தாத்தா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அப்ப இது எல்லாம் நீங்க பண்ண செட்டப் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் வந்து என்னோட ஆக்சிடென்ட்டையே ஏற்பாடு பண்ண அப்படின்றதுக்கு கூட எங்க கிட்ட சாட்சி இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு நாளும் நான் வந்து உன்னை தம்பியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் நீ திருந்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றானா, நான் உங்க அம்மாக்கு பிறக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் முறை தவறி பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுக்கல, இந்த வீட்லயே என்னை தங்க வச்சாலுமே நான் வந்து தகாத உறவுல பிறந்த பையன் அப்படின்றது மட்டும்தான் உங்க மனசுல எல்லாம் இருந்தது, அதை தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொல்றாரு, நான் என்னைக்குமே வந்து உன்னை அப்படி நினைச்சு பார்த்ததே இல்லை, ஆனா இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்ததே தப்பு, அதனாலதான் நீ இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாளும் நாங்க பொறுமையா இருந்ததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நீயா திருந்திடுவ அப்படின்னு நினைச்சோம், ஆனா நீ திருந்தல, அதனால எங்களுக்கு வேற வழியே இல்லை, உன்னை வந்து நாங்க இப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறோம், அவங்க கிட்ட எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டோம், அவங்கள வரவும் சொல்லிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். கடைசியா தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் வந்து நீ எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டப்பா, இந்த விஷயத்தினாலேயே உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருந்த, அதனால உன்னோட கல்யாண லைஃபுமே நிம்மதியான லைஃபா வாழல, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது போய் அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவளை தவிர வேற யாரும் எனக்கு மருமகளா வேணாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்குமே அவளை தவிர வேற யாரும் பொண்டாட்டியா வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது லீ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் வருது. நீங்க எப்படி இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்றான். திரும்பி பார்த்தா ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவ்வளவு நாளும் அப்பனா நீ வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கோவம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக நான் இதை எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு நான் நல்லபடியா இருக்கணும், அதே மாதிரி இந்த தப்பெல்லாம் யாரு பண்றான்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் 2 வருஷமா, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் என்னால அதுக்கு மேல அதை கண்டினியூ பண்ண முடியல, எல்லாமே வந்து உன் மேல வச்சிருந்த லவ்னால தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினி, எனக்கு உன் மேல கோவமா தான் இருக்கு, இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ரீசனா தான் இருக்கு, நீ சொல்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. போதாதான் ஹீரோக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு, ஹீரோவுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஸோ இதோடய இந்த மூவி முடியுது. இது வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு சொல்லி ஒரு மூவி இல்லை, ரொம்ப ஒரு சிம்பிளான மூவி தான், பட் நல்லா கியூட்டா இருந்ததுன்றதுனால இந்த மூவியை நான் செலக்ட் பண்ணேன்.
போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 வருஷமா லவ் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு அவங்க தனியா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மட்டும் பண்ண போறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி எல்லாம் ஆகுது, அவங்களுக்குள்ள இன்னொரு பொண்ணு நடுவுல வந்தா அவங்களோட லைஃப் எப்படியெல்லாம் மாறும், நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ட்விஸ்டோடயே இந்த மூவி இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நீங்க பார்த்து பாருங்க. சீரியஸா நீங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல லவ் டிராமா. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் படம் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. நீங்க பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மூவியை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங் டே. நம்ம ஹீரோயின் அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு செம்மையாக அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை திருட்டுத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ பண்ணிக்கிட்டு இருக்க சேட்டையெல்லாம் ஹீரோயினுக்கு இன்னைக்குல இருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கா. ரொமான்டிக்காக போஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் விழுந்து வாராத குறையா பண்ணிக்கிட்டு இருக்காளா. ஹீரோ அதை பார்த்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு காலெல்லாம் அடிபட்டுருச்சு, நீ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்றாளா. இவன் எங்க அடிபட்டது, இங்கேயா அங்கேயா அப்படின்னும் போது இதோ இந்த காலில் அந்த காலில் அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஏமாத்திக்கிட்டே இருக்கா. இவனுக்கே தெரிஞ்சிடுது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவனும் விளையாட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமுக்கு விடாம நம்ம ஹீரோவோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஹீரோக்கு போனை எடுக்கிற ஐடியாவே இல்ல. ஹீரோயின் தான் தயவு செஞ்சு போனை எடுத்து பேசி, எதுனா எமர்ஜென்சி இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு திட்டுறா. அந்த போனை அட்டன் பண்ண உடனே ஹீரோ வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் இமீடியட்டா யூஎஸ் போக வேண்டியது இருக்கு, எங்க அண்ணாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு, நீ எனக்காக வெயிட் பண்ண, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த நிமிஷத்தோட எங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரம் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அதோட 2024 டிசம்பர் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் நம்ம ஹீரோயின் எழுந்து ஹீரோவை ரொம்ப சந்தோஷமா எழுப்புறா. அவளே போய் ஹீரோ கிட்ட ரொமான்டிக்கா என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலேயும் நம்ம இப்படியே வாழ வேண்டாம், எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், நம்ம ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான். அவன் வந்துட்டு அவனுக்கு அந்த குழந்தை பெற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்லை, நீ கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நமக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம புள்ள பெற்றுக்காம எதுக்கு இருக்கணும், நம்மளோட லைஃபும் நல்லா தான் இருக்கு, நம்ம வந்து ஒரு நல்ல கப்பலா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா இவ. ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு, அது வரைக்கும் வெயிட் பண்ண, நான் மற்ற எல்லாத்தையும் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசளவுல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்தாலுமே என்ன பண்றா அப்படின்னா, அவ பட்டை காலையில அவனுக்கு டிஃபன் செய்யறது, டீ போடுறது அப்படின்னு சொல்லி மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றா. காலையில ஹீரோக்கு வந்து டிஃபனை செஞ்சுட்டு காஃபியையும் போட்டு கொடுத்துட்டு அப்பவும் என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப ஆசையா அவனோட மடியில போய் உட்காந்துக்கிறா. இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பிளான் உனக்கு அப்படின்னு கேக்குறா. ஆனா அவன் வந்து ஹீரோயினை அவாய்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ டிஃபன் செய்யணும், நீ காஃபி எல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண வேண்டியது தானே, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றான். அவசரமா வந்து வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு போறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, இவனோட கோட் பேக்கெட்ல இருந்து இவனோட ஃபேவரட்டான வாட்ச் ஒன்று, அதுவும் பல வருஷமா அதை வச்சிருக்கான் போல, அந்த வாட்ச் கீழே விழுந்து உடஞ்சிடுது. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இன்னைக்கு என்னோட கான்சர்ட் இருக்கு, நைட்டு நீ வருவியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கும் இவன் என்னால வர முடியாது, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகும்போது அவனோட செக்ரட்டரி என்ன கேட்குறான் அப்படின்னா, சார் ஆக்சுவலா மேடம் வந்து உங்களை பயங்கரமா லவ் பண்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்கள பயங்கரமா அவாய்ட் பண்றீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் சைலண்டாவே இருக்கான். ஆனா இவன் என்ன சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே அப்படின்னா, ஆனன் வந்துட்டு என்னன்னா ஏர்போர்ட்ல வந்திருப்பான், அவளையும் குழந்தையும் பிக்கப் பண்ணும், சீக்கிரமா வண்டி எடு அப்படின்னு சொல்றான். இப்பதான் வந்து பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. 2021 வந்து ஹீரோ அர்ஜென்ட்டா யூஎஸ்க்கு போனான் இல்லையா, அங்க மீட்டிங்ல வந்து இவனுக்கு பெருசா பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸ் போல, அதனால அவனுங்க ஆல்ரெடி ஹீரோவை மிரட்டுறானுங்க, கண்டிப்பா உன்னை உயிரடியும் விடமாட்டோம், நீ வந்து எங்களை எதிர்த்து பேசுனேனா அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா ஹீரோ அப்பவும் பயப்படாம இவன் தைரியமாவே இருந்திருக்கான். ஆனா மறுநாளே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அண்ணனை ஹீரோவோட கண்ணு எதிர்க்கையே வந்து சுட்டு கொண்டு
நின்னுறானுங்க. அதுல ஹீரோ வந்துட்டு பயங்கரமா டிப்ரெஷன்ல ஆயிருக்கான். அதுக்கப்புறம் 6 மாசமா யூஎஸ்லயே உட்காந்து பயங்கரமா குடின்னு குடிச்சு இவனோட டிப்ரெஷன் வந்து அதிகமாயிருக்கு. அதனால ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேஜ் சிங்கர். ஆக்சுவலா வந்துட்டு இவளுக்கு இது வரைக்கும் தனியா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸே கிடைச்சதில்லை. இன்னைக்கு தான் இவ ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறா. இவளுக்கு வந்து ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவகிட்ட ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஆக்சுவலா அவ என்ன சொல்றா அப்படின்னா, இவன் யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் 6 மாசம் கழிச்சு தான் வந்திருப்பா 2021ல. அதுக்கு அப்புறத்துல இருந்து ஹீரோ இவகிட்ட சரியா பேசுறது கிடையாது, இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னா இருந்ததே இல்ல. இதெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே ஃப்ரெண்டுக்கு கோவமா வருது. இது பார், நீ தான் ஒரு முட்டாள், இன்னமும் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் வேற எவ்வளையோ ஒருத்தைய வச்சுட்டு இருக்கான். அதனாலதான் உன்னை கொஞ்சமும் மதிக்காம இருக்கான். நீ எதுக்காக அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ உன்னோட லைஃபை பாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அவனை நான் பயங்கரமா லவ் பண்றேன், கண்டிப்பா அவன் எனக்கு அந்த மாதிரியான துரோகம் எல்லாம் பண்ண மாட்டான், அவன் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். நீ இன்னும் இப்படியே பேசிக்கிட்டு நீ முட்டாளாவே வாழ்ந்து முட்டாளா சாக போற அப்படின்னு ஃப்ரெண்டு திட்டுறா. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்ற. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த மீட்டிங்க்கு ரொம்ப தேவையான ஒரு யூஎஸ்பி டிரைவ் வந்து இவளோட பேக்ல இருக்கு. ஐயோ, இதை நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், நான் உடனே அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் உன்னோட கான்சென்ட்ரேட் இன்னைக்கு எங்கடி போற அப்படின்னு திட்டுறா. இல்ல நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. எங்க ஆபீஸ்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு லேடி கூட குழந்தையையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இவளோட பேரு தான் வந்து ஆனன். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை ஹீரோவா அப்பான்னு வேற கூப்பிட்டுட்டு இருக்கு. ஹீரோவும் சைலண்டா தான் இருக்கான். ஆனன் என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, நாங்க 2 பேரும் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம்ல, நாங்க அடிக்கடி வந்து உன்னை தொல்லை கொடுக்குறோம், நீ தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, அது இல்லாம வந்து இவன் உன்கிட்ட அப்பாவா நிறைய விஷயத்த எதிர்பார்க்கறான், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றா இவ. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைய நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப யூஎஸ்பியை கொடுக்க வந்த நம்ம ஹீரோயின் பாக்குற இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ வெளியிலயே நின்னுறா. ஆனா அதே நேரத்துக்கு அங்க ஆபீஸ்ல வேலை செய்ய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாஸோட பொண்டாட்டி அவ்வளவு ஒன்றும் அழகா இருக்க மாட்டா, ஆனா எக்ஸ் வந்து பயங்கர அழகா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு எக்ஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் பிறந்த குழந்தையா தான் இது இருக்கும், இவங்க 2 பேருக்குள்ளயும் நடுவுல வந்துட்டு இவ தேவையில்லாம வந்துட்டா, ஆனா இப்ப இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஹீரோ வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க கூடிய வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவங்க அவளை பாக்குறாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. ஏன்னா அந்த யூஎஸ்பியை எப்படியும் ஹீரோ கிட்ட கொடுக்கணும்ன்றதுக்காக. ஹீரோயினை பார்த்த உடனே இவ கிட்ட என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அண்ணன் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமாடா குட்டி பையா, இவங்க வந்துட்டு உன் டேடியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாளா. அந்த குட்டி பையனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் கையில வச்சிருக்க வாட்டர் கன்னை எடுத்து ஹீரோயின் மேல அடிக்கிறான். தயவு செஞ்சு எங்க அப்பாவையும் அம்மாவையும் வாழ விடு, நீ எங்க அப்பாவோட வாழ்க்கையை விட்டு போ, நீ ஒரு மோசமான சூரியக்கார பொம்பளை அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். ஐயோ, ஆன்டி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுப்பா, உங்க டேடிக்கு வந்து ஆன்டியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வேற இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, சின்ன பிள்ளை தானே, அவனை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து எதிர்பார்க்கிறா ஹீரோ ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ எதுவுமே வாயே திறக்காம சைலண்டா நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அது ரொம்ப சங்கடமாயிடுது. அவ என்ன சொல்றானா, பரவாயில்ல, சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன சண்டையா போட முடியும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்பவும் அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இன்னைக்கு நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்க போகணும், அதுக்கு நீ வருவல்ல, நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் என்னோட கான்செப்டை முடிச்சுட்டு அங்க வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வெளியில வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அப்பனா எங்களுக்குள்ள காதலே இல்லாம போயிடுச்சா, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா, இதுக்கப்புறம் இந்த காதல் இருக்கவே இருக்காதா என்னோட வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பின்னாடி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றாளா. உடனே இந்த குட்டி பையனும் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறான். ஹீரோவும் வேற வழியே இல்லாம அங்க அவங்க கூடயே இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அங்க ஆபீஸ்க்கு வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாரும் வந்து அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர்
பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. மறுபடியும் 2021 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கல்யாணம் அன்னைக்கு கிளம்பி போனவன் 6 மாசம் கழிச்சு இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இவகிட்ட சொல்லியிருக்கான். அவ என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் வரான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. இன்னைக்குதான் ஹீரோயினோட பர்த்டே. 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால இவ வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. ஹீரோ வந்த உடனே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர ஆசை. ஹீரோ வந்த உடனே ஹீரோவை பார்த்ததுமே சந்தோஷத்துல ஓடி போய் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. எங்க எங்க என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்க சீக்கிரமா கொடு அப்படின்னு சொல்லி அவளும் கையை நீட்டி கேட்கிறாளா. ஹீரோக்கு இவளோட பர்த்டேன்றதே ஞாபகம் இல்ல. அவனா தானா 6 மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கான். சாரி, உண்மையாவே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினா கோச்சுக்கிறா. போ, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? போ, நீ தானே தான் இன்னைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறா. சரி ஓகே, கிஃப்ட் தானே, நீ இன்னொரு நாள் வாங்கித்தா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சடனா என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி நான் கிஃப்ட் வாங்கி உனக்கு நாளைக்கு தர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவளுக்கு பர்த்டேக்கு இவன் தானே கிஃப்ட் வாங்கணும், அசிஸ்டன்ட் ஏன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. தனியா வந்துட்டு இவன் பயங்கரமா ஃபீல் பண்றான். நீ வந்து என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லா உண்மையும் எப்படி நான் சொல்ல போறேன், நான் எப்படி வந்துட்டு உன்னை சரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். நைட்டே ஆயிடுது, ஹீரோ வரவே இல்லை பிரசன்ட்ல. அப்போ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கவங்களே ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறோம் மேடம், நீங்கள் உள்ளே வரவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆனன் இருக்கா இல்லையா, அவள் வந்து அவளோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் குழந்தை இவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கா மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா மாதிரியும் ஹீரோ வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நீ வந்துட்டு இந்த 4 வருஷத்துல என்கிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி கூட சிரிக்கல. ஏன், எதனால? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றதுனாலயா, அதை நீ என்கிட்ட சொல்ல விரும்பாதனாலயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பவும் ஹீரோயின் பார்த்தா ஹீரோ மேல கோவப்படல. இவன் வாயால இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இவ யோசிக்கிறா. அந்த டைமுக்கு ஹீரோ கால் பண்ணா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கார்ல எங்கேயும் ஹீரோ போயிட்டு இருக்கான். போனை அட்டன் பண்றான். எப்போ வருவேன், நான் இவ்வளோ நேரமும் அங்கதான் வெயிட் பண்றேன், நீ வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் முக்கியமான வேலையா வெளியில போறேன், என்னால வர முடியாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறான். இல்ல, இங்க இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ வர எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. அப்படியே 2019 காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கோவத்துல வந்துட்டு அவளோட ரெங்க கட்டி நடு ரோட்லயே போட்டுறா. இருந்தாலும் மனசு கேட்காம அதை போய் எடுக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு ஒரு கார் வேகமா வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு தூக்கிடுது. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கார்ல இவங்க 2 பேரும் எங்கேயோ கூட்டிட்டு போறான் இல்லையா. அப்ப குட்டி பையன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நைட்டு நான் உங்க வீட்டுல வந்து தங்கட்டுமா, என்னையும் எங்க அம்மாவையும் எதுக்காக நீங்க தனியாவே விட்டுருக்கீங்க, நம்ம 3 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அண்ணனுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோவோட கார் வந்துட்டு ஹீரோயினுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுது. நல்ல வேலையா கண்ணாடியில ஹீரோயின் தான் அங்க விழுந்து கிடக்குறா அப்படின்றத ஹீரோ தெளிவாவே பாத்துறான். வேக வேகமா கார்ல இருந்து இறங்கி போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி கதறான். ஹீரோயினுக்கு கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஹீரோயினோட கடைசி உயிர் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தபடியே கண்ணு மூடுது. எல்லாம் முடிஞ்சு ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் காலையில ரெடி பண்ணி வச்சா இல்லையா பிரேக்ஃபாஸ்ட், காஃபி, அது எல்லாம் அங்கேயே இருக்கு. அதை பார்க்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனால தாங்கிக்கவே முடியல. கொஞ்சமும் பயங்கரமா கதறி கதறி அழறான். ஒருத்தவங்க கூடயே இருக்கும் போது அவங்களோட பெருமையோ இல்ல அருமையோ எதுவுமே நமக்கு தெரியாது. எப்ப அவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்களோ அப்பதான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இப்படி எல்லாம் அழுத என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவோட மொபைல்ல ஏதோ வந்து ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட வீடியோ தான். அந்த சவுண்டு கேட்டுதான் எழுந்துக்கிறான். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா 2019 வந்து நம்ம ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்கா. அவனுக்கு தெரியாம வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக எக்கச்சக்கமா ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்கா. ஆனா ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோ உள்ள வந்துடுறான். அதை பார்த்த உடனே அவ பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அப்பதான் ஹீரோவும் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருப்பான் அவகிட்ட சேட்டை. இன்னும் எத்தனை வாட்டி இந்த வீடியோவை பார்த்து பார்த்து நீ என்ன அசிங்கப்படுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட குரல் கேக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியா திரும்பி பாக்குறான். பார்த்தவன் சும்மா இல்லாம அப்படியே பதறி அலறி கத்த ஆரம்பிச்சிடறான்னா ஹீரோயின் பயந்துடுறா. டே என்னடா பேய பார்த்த மாதிரி அலற அப்படின்னு சொல்லி கேக்குறா.
இவளுக்கு எல்லா இறுதி சடங்கெல்லாம் பண்ணியே முடிச்சிட்டாங்க இல்லையா? என்ன நடக்குதுன்னே ஹீரோக்கு புரியல. இரு 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 என்ன ஆச்சு? நீ எதுனா கனவுக்குன்னு கண்டியா என்ன? கேட்ட கனவா? எதுனா ஆயிடுச்சா? உனக்கு எதுனா ஆயிடுச்சா? இல்ல எனக்கு எதுனா ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கத்துற? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. அவன் எங்க கேக்குறான்? அவன் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறான். இரு இரு நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு ரிலாக்ஸ் ஆகும். உனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு வந்திருக்கும். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ற. கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லி ஹக் பண்றா. அப்பதான் அவனுக்கு வந்து அவளோட உடம்ப உணர முடியுது. ஐயோ இவ உண்மையாதான் நம்மள ஹக் பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இறுக்கி பிடிக்கிறான். இறுக்கி பிடிக்கிறதுல ஹீரோயின் ஐயோ எம்மான்னு கத்தாத குறையா இறுக்கிடுறான். டே ரொம்ப இறுக்கிட்டடா போதும்டா அப்படின்னு சொல்றா. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ திரும்பவும் வந்துட்டல, என்கிட்ட வந்துட்ட தானே, நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கிஸ் பண்றானா. ஹீரோயின் ஏ இருடா எனக்கு என்னன்னே புரியல, எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அப்பதான் இவன் என்ன சொல்றானா, உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, நல்ல வேலையா நீ ஏன் கூட இருக்க, எல்லாமே உண்மையா தான் நடந்தது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கனவு, சில கனவு வந்து உண்மை மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உண்மையாவே வந்து அந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடந்திருந்தது அப்படின்னா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன் தெரியுமா, நீ மறுபடியும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ, எப்படி இருந்தியோ அதே மாதிரி திரும்ப வந்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரே நாள் வந்து என்னோட உயிரே போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஏதோ நீ இப்போ வந்து ரொம்ப நல்ல மூட்ல இருக்க, அதனால நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் கேட்கிறேன், நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப ஹீரோக்கு மண்டையில டங்குன்னு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு கேட்கிறா. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், ஏன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்றா. அப்போதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அது எல்லாமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு தான் நடந்தது. குழப்பமா மறுபடியும் பேனாத்த ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, சரி சரி ஓகே எனக்கே புரிஞ்சிருச்சு, நீ பயங்கர குழப்பமா இருக்க, நீயும் ஆபீஸ் கிளம்பு நானும் ஆபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் கையில வந்துட்டு அன்னைக்கு, அதாவது அவன் போட்டுட்டு இருந்தான் இல்லையா கோட் சூட்டு, அதே கோட் சூட்டை தான் வந்து கையில எடுத்து வச்சிருக்கான். ஐயோ இதை கண்டிப்பா நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கோட் சூட்டை எடுத்து மாட்டுறான். அதே நேரத்துக்கு இவன் ரெடியாகி வெளியில வந்து பாக்குறானா, அதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் சேனல்ல ஓடிக்கிட்டு இருக்குமோ அதே நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே காஃபி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஹீரோவோட மடியிலயுமே உட்காந்துடுறா. இவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. நம்ம ஹீரோக்கு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஆனந்த் தான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அவ எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே உட்காரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறான். உன்னை வந்து ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணுமா, நான் பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு உன் கூட நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன், அது மட்டும் இல்லாம நம்ம ஈவினிங் வந்துட்டு ஒன்னாவே போய் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் வந்து வேலைக்கார ஆண்டி வராங்க. வந்த உடனே ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவளே செய்யறதுக்கு நீங்க எதுக்காக, இதுக்கு மேலயும் அவ தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா நீங்க வேலைக்கு தேவையே இல்லை, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க. என்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப இக்னோர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை மதிக்கவே இல்லை. அதனாலதான் வீட்டுல இருக்க வேலைக்காரி கூட உன்னை மதிக்காம கஷ்டப்படுத்திருக்கா. இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை கொண்டு வந்து ஆபீஸ்ல விடுறான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னா, நீ என்ன வேலை இருந்தாலுமே சரி, நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இங்க வந்து ஈவினிங் நிப்பேன் உனக்காக அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நீ மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே நான் வாகனத்துல பறந்து மேல போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. நடந்த விஷயம் எல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. இவளை எங்கேயும் நீ தொல்லை கொடுக்கறதுக்காக வந்துட்டியா என்ன, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டுறா. கஷ்டப்பட்டு ஹீரோயின் நிறுத்துறா. ஏய் தயவு செஞ்சு சும்மா இருடி, எதையும் சொதப்பி வைக்காத, இப்பதான் நாங்க 2 பேரும் பேசி ஒரு சமாதான வழிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. சாரி சாரி, தயவு செஞ்சு வந்து அவளால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காத. உனக்கு வேணும்னா நீ வேணா ட்ரெஸ் மாத்திக்கிறியா, இன்னைக்கு உனக்கு டிவி இன்டர்வியூ வேற இருக்குல்ல, இங்க இருந்து கிளம்பு, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவா ஹீரோயின் அனுப்பி வச்சிடறா. ஹீரோக்கு மனசுக்குள்ள என்ன சந்தோஷம்னா, ஒரு வழியா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டான். ஹீரோயினோட ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி இல்லாம வேற ட்ரெஸ் போட்டிருக்கா. அதுக்கப்புறமா வந்து
வந்துட்டு அவனே ஹீரோயினை கொண்டு போய் டிராப்பும் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப என்ன யோசனை வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஹீரோயின் யூஎஸ்பி எடுத்துட்டு இங்க வருவா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவனே போய் யூஎஸ்பிய வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆனனும் குழந்தையும் வந்துடுறாங்க. அவன் குட்டி பையன் எங்கப்பா போறீங்க, நான் வருவேன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட நடக்கிற கான்வர்சேஷன் கொஞ்சமா மாறி இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலடி, அவன் கனவுகளும் கண்டானோ என்னவோ, அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்றா. நான் இப்பதான் யூஎஸ்பிய பாக்குறா, பார்த்த உடனே இதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கு போறா. அங்க அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வெளியில இருக்கவங்க வந்துட்டு அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஹீரோயினை கூடிய சீக்கிரம் அவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான் பாரு அப்படின்னு பெட்ல வைக்கிறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஃபீலே பண்ணாம ரூம்குள்ள போறா. மறுபடியும் நடந்த எல்லா விஷயமும் நடக்குது. அந்த குட்டி பையன் வந்து வாட்டர் கன்ல தண்ணி அடிக்கிறா. ஆனா ஹீரோ இந்த வாட்டி போயிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி நின்னுறான். உன்னோட குழந்தைய நீ உருப்படியா எதுவும் சொல்லி கொடுத்தே வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி திட்டுறான். மறுபடியும் குட்டி பையன் என்ன பண்ணா காலில் பிடிச்சிக்கிட்டா, அப்பா அப்பனா நீங்க வந்து இனிமே என்னையும் அம்மாவையும் லவ் பண்ணவே மாட்டீங்களா, இந்த ஆன்டி எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, யார் இந்த குழந்தை, ஆனனோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப போயே ஆகணும், ஆனா எனக்காக நீ வெயிட் பண்ணு, நான் மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்த உடனே உனக்கு எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ போன உடனே இந்த ஆனன் என்ன பேசுறா அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவனும் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உனக்கு தெரியும் தானே, அவன் அதெல்லாம் மறைக்காம உன்கிட்ட சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா சொன்னாரு அப்படின்னு சொல்றா. அப்பதான் நான் கன்சீவ் ஆனேன், ஹீரோக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் இவன், ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் அவன் வந்து உன்னை லவ் பண்ணியிருக்கான், நீ என்னதான் இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் சும்மா நீங்களா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல இல்லையா, அதுக்காக தான் நான் சீக்கிரமா யூஎஸ்ல இருந்து இங்க ரிட்டர்ன் வந்தேன், யூஎஸ்ல எங்க கூட தான் வந்து 2021ல ஒரு 6 மாசம் தங்கியிருந்தான், ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அது மட்டும் இல்லாம நடுவில் அப்பப்போ வந்து எங்களை பார்த்துக்கிட்டே எங்க வெளியில கூட்டிட்டு போறது அது இதுன்னு எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் எங்களுக்காக, ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது இவ்வளவு நாள், இன்னைக்கு அவனே உங்ககிட்ட சொல்லிடுவான், இன்னைக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவீங்க, நாங்க இனிமே எங்களோட ஃபேமிலியை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாளா. ஹீரோயினுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. எதா இருந்தாலும் ஹீரோ வந்து என்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த 4 வருஷத்துல உனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டியாவது குழந்தை நின்றுக்கான், அவன் வந்து உன்னை தொட்டானா, இல்லவே இல்லை தானே, அவனும் நீயும் நல்ல வாழ்க்கைய வாழல, அவன் எங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நீ உண்மையாவே அவனை லவ் பண்ற அப்படின்னா நீ அவனை விட்டு விலகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறா. அதுல வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், யூஎஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ தான் இவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லி போட்டிருக்கு, அவங்க அங்கெல்லாம் வீடு புக் பண்ணது இடம் வாங்கினது அது இதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இவங்க 2 பேரோட பேரு தான் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோயின் ரொம்ப சங்கடமா எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடிடுறா. அப்பதான் ஹீரோ வரான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்த உடனே எங்க அவ அப்படின்னு கேட்ட உடனே தெரியல, அவ ஏதோ வந்து சங்கடமா ஃபீல் பண்ணா போல, இங்க இருந்த வெளியில போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம ஷாக்கு. நம்ம தான் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனோம், அவளை வெயிட் பண்றேன்னு சொன்னாலே எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு, போகும்போது போகாத, நான் வந்துட்டு உன்னோட லைஃப்ல இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனன் கேக்குறா. நீ என்ன பேசுற, நானும் நீயும் லவ் பண்ணோம், ஆனா நீ என்ன பண்ண, என் அண்ணன் கூட சேர்ந்து துரோகம் தான் பண்ண எனக்கு, அவனால நின்ன குழந்தை தான் இவன், ஆனா என்னால எங்க அண்ணன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உன்னையும் என்னோட அண்ணன் குழந்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு அப்பா இல்லாம ஆயிடக்கூடாது, உன்னோட பேரை என் பிள்ளைக்கு அப்பான்ற ஸ்தானத்தை கொடு அப்படின்னு கேட்ட, அதையும் நான் கொடுத்துட்டேன், என் பொண்டாட்டிக்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என் அண்ணனுக்காக நான் இதை எல்லாமே செஞ்சேன், ஏன்னா அவன் வந்து என் உயிரை காப்பாத்திருக்கான், ஆனா இது எல்லாத்துக்கும் நீ இதுதான் கைமாறா எனக்கு செய்வியா, ஆனா இந்த வாட்டி நான் என்னோட பொண்டாட்டியை விட்டு கொடுப்பேன்னு நீ நினைக்கவே நினைக்காத, அவ தான் எனக்கு எல்லாமே, அவளை வந்து நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், அவகிட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறான். வேகமா போகும்போது டைம் பாக்குறான். இப்பதான் தெரியுது அவனுக்கு வாட்ச் உடஞ்சிருக்கு. எப்படா வாட்ச் உடஞ்சுது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஆஃபீஸ்ல விட போனா இல்லையா, அங்க ஃப்ரெண்டு வந்து அடிக்கும் போது பிடிச்சி இவனை கீழே தள்ளியிருப்பா. அதுல தான் வந்து இந்த வாட்ச் உடஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, அப்பனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயம் எல்லாம் நடந்துகிட்டே தான் வருது, அதுவாவே நமக்கு தெரியாம நடக்குது. அப்ப அந்த கார் ஆக்சிடென்ட்டும் அதே மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறான். நம்ம
ஹீரோயின் காஃபி ஷாப்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அங்க வந்து நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூல அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கான். நான் வந்து இவ்வளவு நாள் உன்னை அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஆனா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ தான் என்னோட லைஃப்ல ஒரு சன்லைட் மாதிரி. அந்த சன்லைட் இல்ல அப்படின்னா இந்த உலகமே இயங்காது இல்லையா? அந்த மாதிரி தான். நீ இல்ல அப்படின்னா நான் இல்லவே இல்ல. தயவு செஞ்சு வந்து என்ன தப்பா நினைக்காத. எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்குமே நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட கம்பெனிலேயே ட்ரெயினியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. யாருக்குமே இவன் தான் வந்து இந்த கம்பெனியோட சேர்மன் ஆக போறான் அப்படின்றதே தெரியாது. நம்ம ஹீரோயினும் வந்து இன்டர்னா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எந்த ஒரு வேலையும் சின்ன சின்ன விஷயம் கூட தெரியவே இல்லை. ஆனா இவ பண்றது எல்லாமே கியூட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் இவன் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்து பயந்து ஹீரோயின் அலறி கீழே விழ போகும்போது கரெக்டா ஹீரோ பொடிச்சு இழுக்கிறான். இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் மீட் பண்றாங்க. அடுத்த நாள் 2 பேருமே வந்துட்டு லிஃப்ட்ல மீட் பண்றாங்க. ஆக்சுவலா 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த லிஃப்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது. ஹீரோயினால நிக்கவே முடியல. அந்த லிஃப்ட் வேகமா கீழே இறங்குற மாதிரி போகுது. அப்ப ஹீரோ மேல கை வச்சிடறாளா, அவ்வளவுதான். ஹீரோவும் பதறி போயிடுறா, ஹீரோயினும் பதறி போயிடுறா. நேரம் போக போக 2 பேருக்குமே வந்து நம்பிக்கையே போயிடுது. இவங்களுக்கு வெளியில போக வழியே இல்லாம லிஃப்ட்டை ரெடி பண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்குது. இவங்க 2 பேருமே என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நம்மளோட லாஸ்ட் டேவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மறுநாள் வந்து பஸ் ஸ்டாப்ல மீட் பண்றாங்க. எப்படியோ நேத்து வந்து உயிர் போயிடுச்சு, வெளியில வந்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து ஒன்னா பஸ்ல போறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரே இயர்போனை யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினே என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் சொல்றா. ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். அதுல இருந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது ஹீரோக்குமே ஓகே அப்படின்னு. இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சின்னதா ஒரு சேஞ்சஸ். நம்ம இன்டர்வியூ வந்துட்டு ஹீரோயின் எங்க பார்த்திருப்பா, காஃபி ஷாப்ல பார்த்திருப்பா. ஆனா இப்ப இன்டர்வியூவை வந்து எதுல கேட்கிறா அப்படின்னு பார்த்தா கார்ல உட்காந்து கேட்கிறா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, சோ இது ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஒரு வாட்டியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து எங்க ஹீரோயின் இருக்கா அப்படின்னா அதே இடத்துல, அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா இல்லையா, அதே இடத்துல ஹீரோயின் கார்ல உட்காந்து இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டா அந்த டைம்க்கு அந்த இடத்துக்கு வந்தா நம்ம ஹீரோயின் வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கதையும் பாத்துறான். ஆனா அந்த டைமுக்கு வேற ஒரு கார் வேகமா வந்து ஹீரோயினோட காரையா அடிச்சு தூக்கிடுது. வேகமா வந்துட்டு காரோட கண்ணாடி எல்லாம் உடைச்சு பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் காருக்குள்ள இல்ல. பதறிடுறான். வந்து பார்த்தா ஹீரோயின் தள்ளி நின்னுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவன் எங்கேயோ போயிட்டு வரா. நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் போன் பண்ண போனேன், நீ எதுக்காக இவ்வளவு பதறின அப்படின்னு சொல்லி கேக்குறா. செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என்னால இருக்கவே முடியாது, ஏன்னா நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்பதான் சொல்றா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்றத நான் அங்கேயே இருந்து கேட்டு இருந்திருக்கணும், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டோம்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும், உனக்கு என்னென்னலாம் என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த வாட்டி ஹீரோயின் வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, கரெக்டா ஹீரோ டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்களோட கல்யாணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஹீரோவே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், கண்டிப்பா நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹீரோயின் கூட அவன் ஒன்னா இருக்கான். அப்ப ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஹீரோயின் எடுத்து பாத்துறா. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, யூஎஸ்ல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு வந்து பழைய மெடிசன்லாம் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலன்னு நினைக்கிறேன், நான் இப்போ வேற ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க, அதை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. வேகமா போய் அவனோட பேக் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. பழைய பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இது எதுவுமே வந்து விட்டமின் டேப்லெட் அதெல்லாம் கிடையாதா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, அப்ப டிப்ரெஷனுக்காக தான் நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. இது பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான்.
இதுல 6 மாசம் நம்ம ஹீரோ யூஎஸ்லயே இருந்தா இல்லையா, அங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆனன் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இவன் கூட எப்படியாவது நம்ம இனிமே ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி இவனை விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. அப்போ ஒரு நாள் இவன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கும்போது அவ பக்கத்துல போய் உட்கார்றா. அப்ப ஹீரோயின் மாதிரி இவனுக்கு தெரியுது. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன மன்னிச்சிடு, நான் வந்துட்டு உன்னை வந்து எப்படி நேர்ல பார்த்து இதெல்லாம் சொல்றதுன்னு தெரியாம நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சிடறான். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்ததுனால இவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபேஸ் பண்ண முடியாம இவளுக்கு பெருசா துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலுமே மறுநாள் அவன் எழுந்துக்கும் போது அதே கிறிஸ்துமஸ் டேவா தான் இருக்கு. அவனுக்கு மறுபடியும் காலையில இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி பண்ணி போராட்டமா இருக்கு. ஹீரோயினோட லைஃபை ஒரு நாளும் காப்பாற்ற ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போதே இவனும் மாத்தி மாத்தி ஒரு நாளும் எதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்துல இவன் எதெல்லாம் மிஸ் பண்ணானோ, எதெல்லாம் இவன் பண்ணாம இருந்தானோ, அதனால ஹீரோயின் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ அதை எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்கு இது ஒரு சான்ஸா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சமும் மூஞ்சி சுழிக்காம கொஞ்சமும் கஷ்டப்படாம பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா வேற வழியே இல்லை, இந்த நாளை முடிச்சே ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு என்னோட வாழ்க்கையோட சேர்ந்து ஹீரோயினோட வாழ்க்கையும் இப்படியே போகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஹீரோ வந்துடுறான். இந்த வாட்டி ஹீரோயின் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா இல்லையா கான்சர்ட்டை, அதை வந்து பண்ண வைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஆளா இவனே வந்து அதை பார்த்துட்டு இருக்கான். ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ எங்கேயோ ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இவ வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கா. உண்மையாவே வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட லைஃப்ல எவ்வளவு விஷயம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனா வந்துட்டு இன்னைக்கு அந்த கான்செர்ட் நான் பண்ணேன்னு என் கூட வந்து நின்ன பத்தியா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியில ஸ்டேஜ்ல ஏறின பத்தியா, ஐயோ என்னால அது சொல்லியே எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு அவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து இவளால பண்ண முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் அவன் கூட்டிட்டு போய் பண்ண வச்சுட்டான். ஆனா அவளுக்கு அது ஒரு நாளுமே ஞாபகம் இருக்க போறது இல்லை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கான்செர்ட் பத்தி மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். இது எங்களுக்குள்ள எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் எனக்கு புரியல. எதனால வந்துட்டு நாங்க 2 பேருமே வாழ்ந்த நாளையே திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதும் தெரியல. ஆனா அவளுக்கு இது தெரியவே இல்லை, எனக்கு மட்டும்தான் தெரியுது. அப்ப நான் தான் இது எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும், இதை தடுத்து நிறுத்தி ஆகணும், அவளோட லைஃப் அவளுக்கு கொடுத்தாகணும். நான் வந்து உண்மையா இவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டனோ, நான் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ, இதெல்லாமே வந்து என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் எங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த உலகத்துல என்ன வந்து இந்த அளவுக்கு நேசிக்க யாராலன்னா முடியும் அப்படின்னா அது நீ மட்டும்தான். என் அப்பா அம்மா கூட என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணதில்லை, அதே மாதிரி தான் நானும் உன்னை லவ் பண்றேன். இந்த உலகத்துல நான் இல்லவே இல்லை அப்படின்னாலுமே என்னோட லவ் உன் கூடியே தான் இருக்கும். நீ வந்து நான் இல்லைனாலும் ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீ எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியோ அந்த இடத்துக்கு எல்லாமே நீ போய் பார்க்கணும், உன் கூடியே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் சொல்றான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் தூரத்துல வேகமா ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மைண்ட்குள்ள வந்து ஆல்ரெடி இந்த இடமும் இந்த இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்டும் ஞாபகம் வருது. அப்படியே ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறா. உன்னோட லைஃப் விட்டு நான் போறேன், இப்பயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி அங்க இருந்து தள்ளி விட்டுறான் ஹீரோ. ஹீரோக்கு அந்த இடத்துலயே ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயின் கதனை படியே ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். அதே மாதிரி ஹீரோவுக்குமே கொஞ்சோண்டு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கடைசி உயிருமே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தபடியே போகுது. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய வருது. அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவன் ஏதோ ஒண்ணு நடக்கும்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தான். அவன் வேணும்னு தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கதறி கதறி அழறா. ஹீரோயின் அதோட ஹீரோவும் ஹீரோயினும் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் தனியாவே போய் பாக்குறா. ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்த மாதிரியான ஞாபகங்கள் ஹீரோயினோட மைண்ட்ல ஓடுது. மறுபடியும் அடுத்த வருஷம் டிசம்பர் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறா. அப்ப பார்த்தா பக்கத்துல ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி கண்டிப்பா நான் வந்து ஏன் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துவேன், இந்த மாதிரி நிலைமைய வந்து உனக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இது ரொம்ப சிம்பிளான கதையா தோணலாம், இல்ல மொக்கையான கதையா கூட தோணலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் யோசித்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், ஒருத்தவங்களை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணுன்றதை மட்டும் நினைங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. சண்டை போடணுமா பயங்கரமா சண்டை போடுங்க, இல்லை அசிங்கமா திட்டிக்கணுமா 2 பேரும் நல்லா கூட திட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க பாருங்க, அதே மாதிரி சண்டை போடணும் அப்படின்னாலுமே சண்டை போடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், என்னைக்கு பிரிஞ்சு போகணும், அடுத்த லைஃப்பை தேடி போகணும்னு மட்டும் யாருமே யோசிக்காதீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. அடுத்த லைஃப்ல மட்டும் சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்றதுல என்ன கேரண்டி சொல்லுங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிடுச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.